நடித்து காமிக்க போகிற நாடகம் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதில் காட்சி 4 உள்ளது. அதில் முதல் காட்சி பங்கேற்போர் கணவன் மனைவி. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? வீட்டில் சாமான்லாம் அப்படியே கிடக்குது. இங்கே நீ என்ன தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்லைங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் கிடையாது. நம்ம மரத்துக்கெல்லாம் நான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம பெத்த புள்ள தான் உதவுறதில்ல, நமக்கு பிள்ளையா இதாங்க நமக்கு உதவிட்டு இருக்கு. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நமக்கு தேவையான 3 வேளைக்கான உணவு, தங்குறதுக்கு இடம், நிம்மதியான நமக்கு அப்பப்போ காசு வேணா கூட இதிலிருந்து நம்ம எடுத்து நம்ம விற்றுக்கலாம். சரிங்க, பிள்ளைன்னு சொல்லும் போது எனக்கு நினப்பு வருது. நாளைக்கு நம்ம பிள்ளைகிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துட்டு வந்துடலாம். சரி, நம்ம தோட்டத்தில் இருந்த நல்ல பழங்கள் எல்லாம் பறித்து எடுத்து வைக்கிறியா? எங்கேங்க பழத்தை சாப்பிட்றாங்க? ஏதோ நாகரீகம் பேரில் பீஸா கட்லட்டுன்னு வெளிநாட்டு உணவாக தானே தின்றானுங்க. இங்கே நம்ம பாரம்பரிய உணவாக தின்றானுங்க. ஓஹோ. காட்சி 2 வெளிநாட்டு வியாபாரி அவருடைய அசிஸ்டன்ட். ஆமாங்க ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. என்னங்க ஐயா, இங்க இருக்கீங்களா? விரட்டுறதா? ஓ, இங்க இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு இந்த பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணுமாங்க ஐயா? இதோ பார்க்குறேங்க ஐயா. ஐயா, இங்க வந்து 5 அடியில நம்ம தோணுனா கூட பெட்ரோல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க ஐயா. ஓ, ஓனர் யாருங்களா ஐயா? அவர் இந்த தோட்டத்துக்கு பின்னாடி தாங்க ஐயா இருக்காரு. நம்ம போய் பார்க்கலாமா? காட்சி 3 பங்கேற்போர் கணவன் மனைவி வெளிநாட்டு வியாபாரி அவருடைய அசிஸ்டன்ட். டொக் டொக் டொக். யாராவது அங்க தான் தட்டுறது? யாரும் ஓப்பன் பண்ணு. நம்ம எங்கேயாவது போற அவசரத்துல தான் எல்லாரும் வர்றது. ஆமாங்க, பையனை பார்க்கணும் சந்தோஷமா போனோம்னா எல்லாம் இப்படி பண்றாங்க. யாருங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க, இந்த போட்டோ வந்து உங்களுதாங்க? ஆமாங்க, எங்களுதாங்க. வாங்க, கொஞ்சம் உள்ள வந்து பேசலாம் வாங்க. சரிங்க, உட்காருங்க உட்காருங்க. பிடிங்க பழ ஜூஸ். எங்கள் தோட்டத்திலிருந்து புது பழத்தை எல்லாம் பறித்து ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கேங்க. ஐயா, எங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியலங்க ஐயா. அதாவது ஐயா வந்து இந்த பழம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓ, அப்படிங்களா? சரி, எந்த பிரச்சனைங்க ஐயா? நாங்கள் வந்து பெரிய ஆளும் கிடையாது, பணக்காரங்களும் கிடையாது. நாங்களே ஏதோ ஒரு வேலையாக எங்களுக்கு தேவையானதை வச்சு நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்க ஐயா. அதாவது உங்கள் நிலத்துல வந்து 5 அடி தோணுனாலே பெட்ரோல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் இந்த இடத்துல 5000 ரூபா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 5 கோடி தரோம். எங்களுக்கு இந்த நிலத்தை மட்டும் தந்துடுறீங்களா? ஐயா, இந்த நிலத்தெல்லாம் எங்களால் தர முடியாதுங்க ஐயா. இது எங்கள் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து நாங்கள் பரம்பரையாக நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோங்க ஐயா. நான் இந்த நிலத்தெல்லாம் எங்களால் தர முடியாதுங்க ஐயா. யாரை கேட்டு தர முடியாது? அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அவர் கேட்ட நீ தர முடியாதுன்னு நினைக்கிற? அவர் சொடக்கு போட்ட நேரத்தில் உன் நிலத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவாரு, பார்த்துக்கோ. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியாது. கூட்டுங்கடா பஞ்சாயத்தை. காட்சி 4 நாட்டாமை ஊர் மக்கள். நாட்டாமையோட கணக்கு பிள்ளை கணவன் மனைவி வெளிநாட்டு வியாபாரி அவருடைய அசிஸ்டன்ட். என்றா பிரச்சனை? ஐயா, அதாவது இவங்க வந்து காலங்காலமாக இவங்க வந்து இந்த நிலத்துல இருக்கிறாங்க ஐயா, விவசாயம் மாற்றி இருக்கிறாங்க. அது இந்த வெளிநாட்டு வியாபாரி கேட்குறாரு, தர முடியாதுன்னு சொல்லி அவர் பணத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதனால இது சரி வராதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஐயா. நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். என்றா உண்மையாடா? கும்பிட்றாங்க சாமி, கும்பிட்ற வணக்கம் வைக்கிறா அப்படி இருக்குண்டா நீ சொல்றதுடா. ஐயா, ஆமாங்க ஐயா, சொல்றது எல்லாமே உண்மைதாங்க ஐயா. நாங்கள் எங்கள் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து 7-8 தலைமுறையாக நாங்கள் வந்து இங்கே விவசாயம் பார்த்து இருக்கிறோம்.
நீ நான் அவனுக்கு என்ன அல்லக்கையா? அதெல்லாம் தர முடியாதுடா. இங்க பாரு, இந்த விவசாயம் வந்து மரத்தோட முதல் நன்மை எதிரி. சரி, மனிதனோட முதல் நன்மை வந்து மரம்டா. மரத்தோட முதல் எதிரி மனிதன்டாண்டா. ஆனா இனிமேல் இந்த மரத்துல எவனாவது வெட்ட வந்தீங்க நடக்கிறதே வேற. ஏற்கனவே இப்ப தண்ணியில 10 ரூபாய் 20 ரூபாய்ன்னு சொல்லி பாட்டியில வச்சு விற்கிற நிலைமையே வந்துருச்சு. இப்ப அடுத்து காற்று தாண்டா நமக்கு. இந்த மரத்தை விட்டுட்டா எங்கடா உனக்கு தூயமான காற்றுல வருது? இப்ப பெருந்துற பக்கத்துல இருக்க சிக்காரா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல அழகான காடுடா. அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தொழிற்சாலையை கட்டிட்டு இப்ப அது அப்படியே ஒரு புகை மண்டலமா இருக்கு. ஆனா இப்ப அதே மாதிரி இந்த திருப்பதி கிராமத்தை நீங்க இங்க பண்றான்னு வந்திருக்கீங்களாடா? உங்களுக்கு அதெல்லாம் நடக்காதுடா. சரியா? ஓ, என்னையா இப்படி பண்ணிக்கிறா? அவள் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? சொடக்கு போற நேரத்துல உன்னுடைய நிலத்தை